சுகன்யா, அன்பு அண்ணா காலனிலேருந்து பேசுகிறோம். கீழே விநாயகர் கோயில் லைன்லேருந்து பேசுகிறோம். இந்த மழையில் வருஷம் திட்டெல்லாம் இடிஞ்சு போயிடுதுங்க. ஆனால் அந்த மழை டைமில் மட்டும் அதிகாரிங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் ஏதாவது பண்ணித்தரோன்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே கண்டுக்கிறதில்ல. திட்டு இடிஞ்சு வாசலில் ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குது. திருப்பி மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே வருது. அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வாரமாக கரண்ட் இல்லை. கரண்ட் பிரச்சனையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே எரிய மாட்டேங்குது. நாங்கள் ஏதாவது மனு கொடுத்தோன்னா பார்க்குறாங்க. அந்த 1 டே 2 டே மட்டும் எரியுது. அதுக்கப்புறம் அதுவும் எரியறதில்ல. கரடி வருது, சிறுத்தை வருது. ஆனால் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது அத்திப்பட்டி இது மாதிரி இருக்குது. இந்த கிராமம் அத்திப்பட்டி கிராமமாக இருக்குது. எதுவுமே யாரும் கண்டுக்கிறதில்ல. எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. இந்த முனிசிபாலிலேருந்து இந்த மணல் மூட்டையை கொண்டு இறக்கியிருக்காங்க. அது கொண்டு இந்த டைமுக்கு மட்டும் இறக்குறாங்க. இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எப்படி அடுக்க முடியும்? எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடியே இதை அடுக்குனா பத்தாது. இது திருப்பி மணல் மூட்டையை அடுக்குனா இந்த மலையில எல்லாம் சரிஞ்சு தான் போகும். எங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் இங்கே பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கட்டி கொடுக்கணும். நன்றி. அதிகாரிங்க வந்தாங்க, நேற்று பார்த்துட்டு போயிருக்காங்க. இங்கே முன்னாடி மட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் கீழே யாரும் வரலங்க. இன்னைக்கு காலையில் வந்தாங்க, சும்மா அளந்துட்டு மட்டும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் காணலங்க. வருஷம் அளக்குறாங்க, மழையில அளக்குறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. வெயில் அடிச்சோன்னா கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஊரை அத்திப்பட்டி கிராமத்தோட மோசமான நிலைமையில இருக்கும். நைட்ல எல்லாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ அது கடவுளுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொடுங்க. எல்லாத்தையும் குழந்தை குட்டியில இந்த குளிர்ல ஸ்கூல்ல ஒரு ஈட்டர் கூட இல்ல போட, ஒரு கம்பளியில போத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும்.